the number of women walking around with prolapse. இந்த சென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா it will shock you. 50% ஆஃப் த உமன் வந்து இந்த மாதிரி ப்ரொலாப்ஸ் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொலாப்ஸோட தான் நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம். இதுல நிறைய பேத்துக்கு வந்து அதுல பாதி பேத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை? ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப ஒரு ஹெவினஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு பொண்ணுனாலே இந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே நார்மல் அப்படின்னு நம்மள பிலீவ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுமே ஓகே குழந்தை பிறந்துருச்சா, இந்த தொந்தரவு எல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு நினைச்சு நம்மளும் அது கூடவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கூடவே நம்ம கடந்து போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேத்துக்கு நம்பர் 1 அவேர்னஸ் இல்லை. அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், ஏர்லி ஸ்டேஜ்ல போய் பார்க்கணும். சீக்கிரமே போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியான சொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. 2வது, அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு சிக்னல் நம்ம பாடி நம்மளுக்கு சொல்லுது, இது ஒரு ட்ரீட்மெண்ட்கான சிக்னல், இது ஒரு கன்சல்டேஷனுக்கான சிக்னல்னு எடுத்துக்காம இதை ஒரு ஷேம்னாலேயோ ஒரு ஷைனாலேயும் இதை நம்ம அப்படியே கடந்து போயிடுறது. 3வது, ஒரு பயத்தினால, இதை நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது, ஒரு அறியாமனால. ஸோ இந்த 3 விஷயம் நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த ப்ரொலாப்ஸ் தொந்தரவு இருக்கிறத நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் ஏர்லியரான டைம்லயே போயிட்டு நம்மளுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் போது கன்சல்டேஷன் எடுக்கிறது. ஸோ தட் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.